ஹாய் வணக்கம். ஆழ்வார்பேட்டில் இருக்க கேபி தாசன் ரோடில் இருக்க கிளியோ பொட்டிக்கில் தான் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி நிறைய சில்க் சாரீஸ் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது இப்போ இருக்க கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தோம். இதே விண்டேஜ் லுக்கில் இப்போ என்ன திருப்பி இவால்வ் ஆயிருக்கு, நம்ம என்னெல்லாம் புதுசாக பழசை வந்து ட்ரெண்டியாக காமிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கலரில் வந்து மோஸ்ட்லி பெரியவங்கலாம் சில்க் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி மெட்டாலிக் சில்வர் அந்த மாதிரி சில்க் தான் பார்த்துருப்போம். பட் இதுலேயே மேட் ஃபினிஷில் த்ரெட் ஒர்க்கோட மயில் ரெண்டு சைடும் இப்படி காமிக்கிறேன். ரெண்டு சைடும் மயில் அழகா கொஞ்சின் இருக்கு பார்க்கவே. சூப்பர் கலர் காம்பினேஷன். அண்ட் இதில் ப்ளீட்ஸ் வர இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரொம்ப வைப்ரண்ட்டான கலர் காம்பினேஷன் பார்த்தோம்ல. இது வந்து ரொம்ப சட்டிலாக ஒரு மருனிஷ் பிங்கிஷ் அந்த மாதிரி ஒரு ஷேடில் வித் கிரே கலரில் ஆஷ் கலரில் நமக்கு இருக்குது. வெரி ப்ரிட்டி. ஆஷ் கலரில் பிரைட் கலர் காம்பினேஷனோட ஒரு சில்க் சாரீ, ப்ளீட்டில் வித்தியாசமாக. அண்ட் பல்லு ஆஸ் யூஷுவல் ரெண்டு சைடும் வந்து மாங்காய் டிசைன் போட்டு, சில்க்குக்கே உண்டான ஒரு பாரம்பரியம் இஸ் மாங்காய். அண்ட் இவ்வளோ சாரீ பார்த்துட்டோம். சில்க்னாலே நம்ம வந்து மோஸ்ட்லி கோர்வை அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்லை. பட் இந்த சாரியை பார்க்கும்போது நமக்கு கோர்வை சாரீ மாதிரி தெரியல. இப்போ இருக்க டிசைன் மாதிரி இருக்கு. பட் இதுவும் ரொம்ப அழகான கலர். ரொம்ப ப்ராட் பார்டர்ஸில் போட மாட்டாங்க. ஸ்லிம்மாக காமிக்கணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. அண்ட் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கவங்க கொஞ்சம் ப்ராடாக காமிக்கணும்னா பெரிய பார்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த சாரீ அந்த மாதிரி தின் பார்டரோட கோர்வைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்படி பார்த்தா தெரியும். இதை உள்ளே பார்த்தா தான் நமக்கு இது ஒரு கோர்வை அப்படின்னே தெரியுது. வெளியிலேருந்து பார்க்கும்போது இட்ஸ் லுக்கிங் வெரி நார்மல். நம்ம இப்போ கிடைக்கிற சில்க் சாரீ மாதிரி இருக்கு. அண்ட் பல்லு பிரைட் பிங்க் ஃப்ளாரல் டிசைனோட. நெக்ஸ்ட் சாரீ என்ன பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் மைசூர் சில்காக இருக்கட்டும் இல்லை ஆர்டினரி சில்க் சாரியாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த காம்பினேஷனில் நிறைய பார்த்துருப்போம். ஒரு டைமில் 80ஸ்லாம் வந்து இந்த கலர் காம்பினேஷன் தான் ட்ரெண்ட். ஹீரோயின்ஸ் எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ செல்ஃப் டிசைனில் பார்டர் இல்லை, எதுவுமே இல்லை, கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரீ. அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஸ்டார்டிங் எப்படி இருக்குது, மாங்காய் டிசைன்லேயே ஃப்ளோரல் பட் பார்க்க மாங்காய் டிசைன் மாதிரி இருக்குது அந்த ஷேப்பில். வெரி நைஸ் கிராண்ட் பல்லு. எனக்கு தெரிஞ்ச ரிசப்ஷனுக்கெல்லாமே கட்டிக்கலாம், அவ்வளோ கிராண்டாக இருக்குது பல்லு. செல்ஃப் டிசைனில் ஒரு பியூட்டிஃபுல் சில்க், எல்லாமே ஒரிஜினல் ஜரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்க் சாரீ கட்டிக்கிறதுக்கு ரெடி, பட் ரொம்ப ஹெவியாலாம் என்னால் கட்ட முடியாது அப்படி சொல்கிற கேர்ள்ஸ்க்கு ப்ரிட்டியாக பிங்க் அண்ட் கிரே காம்பினேஷனில் வெறும் லீஃப் செக்டில் வந்து லீஃப் டிசைன்ஸ் பண்ணி பல்லுவில் மட்டும் கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ஸ் ப்ளவுஸ் நல்ல கேண்டி பிங்க் ப்ளவுஸ், பிளெயின் செக் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ஸ்லோவாக லீவ்ஸ் பிரிண்ட் பண்ணி செம கலர் காம்பினேஷன். பல்லு பார்த்தாச்சு. அண்ட் டிசைன்ஸ் லீஃப் டிசைன்ஸ் லைட்டில் எப்படி இருக்கும், இன்பிட்வீன் ஒரு க்ரீன் இருக்குது, ஒரு பிங்க் இருக்குது, மல்டிபிள் கலர், ப்ரிட்டி. நெக்ஸ்ட் ஹெவி சில்க் சாரீ, மேபி பிரைட் அவங்கெல்லாம் பார்க்கலாம். கீழே வந்து பெரிய பார்டர் அண்ட் மேலே தின் பார்டர். பேனல் டிசைனில் நமக்கு இந்த மாதிரி கிறிஸ் கிராஸில் ஃபுல்லாக மயில் அழகாக இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே இருக்க பல்லுவில் மட்டும் மயில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஸ்வல் மேலே நமக்கு எப்போவுமே சில்க் சாரியில் இருக்க இந்த பார்டர் டிசைன். நெக்ஸ்ட் ஒரு விண்டேஜ் ஆன்டிக் கலெக்ஷன். இதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவுடைய வெட்டிங் ஆல்பமில் பார்த்தோம்னா இந்த டிசைன் இந்த கலரில் கண்டிப்பாக ஒரு 3 பேராவது இருப்பாங்க ஒரு சில்க் சாரீ. ஸோ விண்டேஜ் இஸ் இவால்விங். நம்ம மறுபடி பழைய பஃப் வச்ச கை அந்த மாதிரிலாம் தைச்சி போட்டுக்கிற மாதிரி இந்த சாரீஸையும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் சேம் அப்போ என்ன இருந்ததோ அதே தான். அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் டிசைன் மட்டும் வேறு, நல்ல ஹெவி பல்லு ஒர்க். ப்ளீட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ளோட்டிங்கில் விட்டோம்னா அப்படியே லைட்டில் கிராண்டியராக இருக்கும் பார்க்க. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு கலெக்ஷன்ஸுமே. செக்ட்லேயே வந்து செல்ஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க, பெருசாக ஒர்க் இல்லை பாடியில். பட் பல்லு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்டு கேண்டி பிங்க் அண்ட் எல்லோவில் கீழே வந்து ஃபுல்லாக யானை
ஒர்க் ஜரியில் பண்ணியிருக்காங்க. அதே ஜரியிலேயே பல்லுலேயும் ஃபுல்லாக யானை இலை இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக பல்லுவில் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சாரி. வெயிட்டே இல்லை, ஃப்ளோட்டிங் அப்படியே கையில் எடுத்தோன்னா பேப்பர் மாதிரி இருக்குது. ஒரிஜினல் ஜரி அண்ட் ஒரிஜினல் சில்க் சாரி. நெக்ஸ்ட் செம்ம சாரி தான், அல்டிமேட். கீழே மட்டும்தான் டிசைன் இருக்கு. செகண்ட் ஆஃப் தட் இஸ் கீழேனா ஃபர்ஸ்ட் பாதி ஒன்றும் இல்லை, பிளெயின் ஹாஃப் ஒயிட் க்ரீம் கலர் என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன். கீழே வந்து யானை, மான், மயில் எல்லாம் போட்டு அழகாக ஒரு கலர் காம்பினேஷன். ரொம்ப சட்டிலாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. வெரி சூட்டபிள் ஃபார் ஈவினிங், கிராண்ட் ஈவினிங்ஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும் நம்ம லைட்ஸு கீழே இருக்கும்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட பல்லுவை பார்க்கணுன்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. வாவ், ப்ரிட்டி, செம ப்ரிட்டியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆக்சிடைஸ் ஜுவல்லரியிலலாம் இந்த டிசைன் தான் போட்டு வருது. அந்த மாதிரி ஒரு பல்லு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இப்படி போர் அடிச்சா நம்ம குட்டீஸ்க்கெலாம் கதை சொல்லலாம். இந்த சாரியை காமிச்சு அவ்வளோ அழகாக பொம்மையெல்லாம் வந்து பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சூப்பர் பிளஸ், செம்மையாக இருந்தது சில்க் சாரீஸ் எல்லாமே. ஓகே, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதெல்லாம் ஓகே, பட் காலேஜ்க்கு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போகிறதுக்கு சாஃப்ட் சில்க் காமிக்கவே இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. நாளைக்கு பார்க்கலாம்.